வணக்கம், இது உங்கள் பிளாக் சி. மூக் நாயக் அந்த பத்திரிகையை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அம்பேத்கர் அவர்கள் 1920ஆம் ஆண்டு தலித் சென்ட்ரிக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பத்திரிகை. அதாவது தலித் மக்களுடைய பிரச்சனை உலகம் முழுக்க போய் சென்றடைய வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஆரம்பித்த ஒரு பத்திரிகை. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் 1923ஆம் ஆண்டு வரைக்கும் அது நடைபெறுகிறது. அப்புறம் அது நிறுத்தப்படுகிறது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 100 வருஷம் கழித்து அதே பேரில் ஒரு பத்திரிகை, ஆனால் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மாக அது வெளிவர ஆரம்பிக்குது. அதை ஆரம்பிக்கிறவங்க மீனா கோட்வால் அப்படிங்கிற ஒரு நபர். அவங்களுமே தலித் குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்ணாக இருக்காங்க. இந்த பத்திரிகையும் தலித் சென்ட்ரிக்கான பத்திரிகையாக இருக்கிறது. இந்தியா முழுவதும் நடக்கும் தலித் பிரச்சனைகளை கொண்டு வரதுக்கு முழு முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாக, சிறந்த பத்திரிகையாக தான் இருந்துகிட்ருக்கு. அவங்க நேற்று ஒரு ஆர்டிக்கல் வெளியிடுறாங்க. அந்த வெளியிட்ட நபர் பார்த்திங்கன்னா கீதா சுனில் அப்படிங்கிறவங்க. சரி, அந்த ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு எலெக்ஷன் 2026 பெண் விமர்சகர்கள் டிஎம்கே ஐடி விங்கால் அபியூஸ் செய்யப்படுகிறார்களா, ரேப் த்ரெட்டனிங் வருகிறதா என்கிற தலைப்பில் ஒரு ஆர்டிக்கல் 3 பெண்களுடைய கருத்தின் அடிப்படையில் அது வெளியாகுது. யார் அந்த 3 பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அக்கா ஷாலின் மரியா, அப்புறம் 3ஆவதாக சோனியா. இப்போ தற்போது அவங்க டிவிகேல இருக்காங்க. சரி, இவங்க என்ன மாதிரியான குற்றச்சாட்டுகள் வைத்திருக்காங்க, இவங்க குற்றச்சாட்டு வைத்ததெல்லாம் உண்மையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குறைஞ்சபட்சம் ஒரு தலைவரோடைய மேடையில் பேசுகிறதுக்கு ஒரு பேச்சாளருக்கு அழைப்பு வந்தாலே அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய தொகுப்பாளர்கள் அவங்கள பற்றி ஒரு 2 வாரத்துக்காக இதுக்கு முன்னாடி அவங்க என்ன கருத்து தெரிவிச்சிருக்காங்க, இவங்க எந்த இயக்கத்தோடு சேர்ந்து பயணிக்கிறாங்க, இவங்க யார், என்ன இவங்களுக்கு என்ன மாதிரியான எண்ணோட்டம் இருக்குது, சிந்தனை இருக்குது அப்படின்னு பேசிக்காக ஒரு ஹோம்ஒர்க் பண்ணுவாங்க. ஏன் தொலைக்காட்சியிலேயே ஒவ்வொரு முறையும் அவங்களுக்கு ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாரு ஒரு நிருபர் அப்படின்னா, எதற்கு அமரக்கூடிய நபரை பற்றி இன் அண்ட் அவுட் ஒரு 2 நாட்களாவது அவங்கள பற்றி ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு தான் அவங்கள பேச கூப்பிடுவாங்க. அப்போ தான் ஒரு கேள்வி கேட்க முடியும், அந்த கேள்வியும் நியாயமாக இருக்க முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அம்பேத்கர் தொடங்கிய பெயரிலேயே, பத்திரிகையின் பெயரிலேயே ஒரு பத்திரிகை ஆரம்பிச்சுட்டு பெண்கள் என்பதற்காகவே இந்த 3 பெண்கள் சொன்னதை இவங்க இதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான கருத்துக்கள் வைத்திருக்காங்க, முன்வைத்தார்கள் அப்படின்னு கொஞ்சம் கூட அனலைஸ் பண்ணாமல் அவங்க சொன்னதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டுன்னு எப்படி எழுத முடிஞ்சிச்சு. முக்கியமாக ஷாலின் மரியா அவங்க தோழர் ஆதவன் அவர்கள், அவங்களும் தலித் சமூகத்தை சார்ந்தவர் தான். அவரை பற்றி ஒரு மேடையில் வசசொற்களை பதிவு செய்து விட்டு கோபமாக எழுந்து போகிறாங்க. இவங்க ஒரு மேடையில் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது, அதுக்கப்புறம் அந்த ஆதவன் தோழர் என்ன பேசினாலும் அவர் குறித்து ஷாலின் மரியா வைக்கக்கூடிய கருத்துக்களை நான் பின்னாடி பகிர்றேன். இந்த மாதிரி மிக தரக்குறைவாக பேசக்கூடியவங்க தான். அதே தலித் சமூகத்தை சார்ந்தவர் தான் தொல் திருமாவளவன் அவர்கள். அவரோட உழைப்பை மிக மிக கேவலமாக கொச்சைப்படுத்தியும் அவதூறுகளை பரப்பியும் இவங்க தொடர்ந்து செயல்களில் செய்துட்ருக்காங்க. இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் டைட்டில் போட்டிருக்க அந்த ரேப் த்ரெட்டனிங், அதுவே பார்த்தீங்க அப்படின்னா திமுக மீது வைத்தது இல்லை, விசிகாவினர் மீது வைத்தது. மூக் நாயக் பத்திரிகையிடம் நம்ம கேட்குறது என்ன அப்படின்னா, ஷாலின் மரியாவுடைய கணவர் அதிமுக ஆதரவாளர், அவருடைய குடும்பமே அதிமுக ஆதரவாளர்கள் தான். அவர் ஒரு லாயர். ஸோ இப்போது ஒரு ரேப் த்ரெட்டனிங் வருது அப்படின்னா ப்ரூஃபு, அதாவது அவங்க ஃபோன் பண்ணி என்னை மிரட்டினாங்கங்க, எனக்கு நான் ரெக்கார்டிங் போடலை அப்படின்னு சொன்னால் அது நியாயம்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த நம்பரை ட்ரூ காலரில் செக் பண்ண முடியும். அந்த நபர் விசிகாவினரா, உண்மையிலே விசிகாவா, இல்லை ட்ராமாவா, இல்லை யார் அந்த நபர் அப்படின்னு நம்ம செக் பண்ண முடியும். அதை அப்படியே எடுத்துகிட்டு அவங்க கணவரை கூட்டிட்டு, ஏன்னா அவர் ஒரு லாயர் இல்லையா, கூட்டிகிட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் என்ட்ரன்ஸில் கால் வைக்கிறதுலேருந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி இந்த கேஸை எடுங்க அப்படின்னு அவங்க சொல்லி, திமுகவோட கூட்டணியில் இருக்கிற விசிகாவா இல்லை திமுக ஐடிவிங்கா, நாங்கள் கேஸில் எடுக்க முடியாதுங்க அப்படின்னு வரைக்கும் போலீஸ் சொன்னது வரைக்கும் ஏதாவது அவங்கக்கிட்ட ப்ரூஃப் இருக்கா? ஏன்னா இவங்க கேஸை போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துக்கிட்டே போகலை. இவங்க நேரடியாக அந்த நேஷ்னல் மீடியாவான என்ன சேனல், ஏதோ 9 வரும், அந்த சேனலில் உட்காந்து இவங்க நீலிக்க நீரை வடித்து அழுதுட்டு மட்டும் போனாங்களே தவிர அந்த சேனல்லையுமே அவங்க எந்த ப்ரூஃபுமே கொடுக்கல. இது வரைக்கும் அவங்க எந்த ப்ரூஃபும் சப்மிட் பண்ணலை. உங்களுக்கு ரேப் த்ரெட்டனிங் வருது அப்படின்னா நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போகணுமா இல்லையா? இந்த அடிப்படை பேசிக்கான ஒரு கொஸ்டினை மூக் நாயக்
ஸ்டாலின் மரியாயிடம் கேட்டதா அப்படிங்கிறதா இங்கே கேள்வி. நீங்கள் ப்ரூஃப் எடுத்துகிட்டு போனீங்களா? எங்களுக்கு குறைஞ்சபட்சம் இந்த நியூஸை நாங்கள் போடுறதுக்கு நீங்கள் ப்ரூஃப் கொடுங்க. என்ன மாதிரியான எதிர்ப்புகளை நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் சந்திச்சிங்க அதெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுச்சா? இல்லை சும்மா பெண் என்பதாலேயே அவங்களுடைய வாக்குமூலத்தை அப்படியே வாங்கி இப்படி கக்கி வச்சிச்சா அப்படிங்கிற கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன். ஏன்னா இவங்க தலித் தலைவர்களையும் தலித் போராளிகளையுமே மிக கொச்சையாக பேசக்கூடிய ஒரு நபராக சமூக வலைதளங்களில் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. தொடர்ந்து அண்ணன் திருமாவளவன் அவர்களை கொச்சைப்படுத்தும் இந்த ஸ்டாலின் மரியா ட்விட்டர்லேயோ ஃபேஸ்புக்லேயோ அவங்களோட ட்வீட் எப்படி போஸ்ட் ஆரம்பிக்கும் தெரியுமா? லவடா பாடே இப்படி தான் எல்லாருக்குமே ரிப்ளை கொடுப்பாங்க. நம்மளா இருந்தால் எப்படி கேட்போம்? ஹாய், அக்கா, அண்ணா, ஹலோ, இந்த மாதிரி ஆரம்பிப்போம். இவங்க இந்த மாதிரி தான் லவடா பாடே, இதுதான் உங்களுடைய போஸ்டோட தொடக்கமாகவே இருக்கும். இப்படியாப்பட்ட நபரை எப்படி மூக்நாயக் வந்து அங்கீகரிக்கிறீங்கன்னே புரியல. அப்போ எதிர்வினை வரத்தான் செய்யும். எதிர்கொள்ள முடியாத எதிர்வினை வந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி ரேப் த்ரெட்டனிங்லாம் வந்துச்சுன்னா போலீஸ்கிட்ட போமா, போலீஸ்கிட்ட போ. ஏன் லா அண்ட் ஆர்டர்லாம் நீ மதிக்க மாட்டியா? அதெல்லாம் நீ நம்பலையா? உன் ஹஸ்பண்ட் லாயர் தானே, அப்போ அவர் லா அண்ட் ஆர்டர்லாம் மதிக்கலை அப்படி தானே? உங்களுக்கு நீதி கிடைக்காதுன்னு நினைக்கிறீங்க அப்படி தானே? அப்படின்னா அட்லீஸ்ட் நீதி கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக ப்ரூஃப் திரட்டினியா? இல்லை. இப்போ நான் மூக்நாயக் பத்திரிக்கை கிட்ட என்ன கேட்குறேன்னா, குறைஞ்சபட்சம் இந்த கேள்வியை நீங்கள் ஷாலினி கிட்ட ஏன் வைக்கலை? ஷாலினியோட ட்வீட்டு, அதாவது இப்போ லேட்டஸ்ட்டாக போட்ட ட்வீட் என்ன அப்படின்னா, விசிகாக்கு கொடுக்கப்பட்ட அந்த 8 தொகுதிகளிலுமே அவங்கள நாங்கள் தோல்வி அடைய செய்ய நம்ம வேலை செய்யணும் அப்படின்னு ஒன்று போட்டிருக்காங்க. நீங்கள் தலித் சென்ட்ரிக் பத்திரிக்கை தானே. ஒரு தலித் மக்களின் எழுச்சியிலிருந்து உருவாகி வந்த கட்சி தான் வந்து விசிகா. இப்போ நீங்கள் இந்தியா முழுவதுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனை தலித் கட்சிகள் வந்து இப்போது இயங்கிட்டு இருக்குன்னாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் பத்திரிக்கை துறையில் இருக்கிறனால. ஏன் ஜெய்பீம் காமரேட் அப்படிங்கிற படத்தை நான் தொடர்ந்து வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அந்த படத்தில் எப்படி வந்து மகாராஷ்டிராவில் தொடங்கப்பட்ட பிளாக் பேந்தர் அப்படிங்கிற அந்த தலித் எழுச்சியின் உருவான கட்சி சிவசேனா கட்சியுடன் கூட்டணி வைத்ததாலேயே, சிவசேனா பிஜேபியுடன் கூட்டணியில் இருந்ததாலேயே இன்னைக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒரு உதாரணம் தான். அப்படி தான் இந்தியா முழுவதுமே எல்லா தலித் மக்களின் எழுச்சியில் உருவான கட்சி ஒன்றுமே இல்லாமல் போயிருக்கு. நம்மளோட தமிழ்நாடு உட்பட நம்மளோட தமிழ்நாட்டில் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களோட கட்சியாக இருக்கட்டும், இல்லைன்னா அக்காவுக்கு ரொம்ப பிடிச்ச பூவை ஜெகன்மூர்த்தி அவர்களோட கட்சியாக இருக்கட்டும், எங்கே போய் கூட்டணி வச்சுருக்காங்க? பிஜேபி கூட அந்த மதவாதிய சாதியவாதிய கட்சிகளோட கூட்டணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் மூக்நாயக் வந்து அப்சர்வ் பண்ணாமல் தான் இருக்கீங்களா? இங்கே தமிழ்நாட்டில் என்ன நடந்துகிட்ருக்கு, இல்லை மற்ற மாநிலங்களில் தலித் கட்சிகள் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு புரியாமல் தான் இருக்கா? அப்போ உங்களுக்கு விசிகாவினர் பற்றியும் தெரிஞ்சிருக்கணும், அண்ணன் திருமாவளவன் அவர்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவங்கள திரும்ப திரும்ப இழிவுபடுத்தி பேசிகிட்டு இருக்கிற இவங்களை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணி ஒரு அவங்களுக்கான ஸ்டேட்மெண்ட்டை வாங்கி அதோடைய பேக்ரவுண்ட் செக்கு கூட பண்ணாமல், ஒரு கிராஸ் வெரிஃபிகேஷன் கூட பண்ணாமல் அப்படியே பப்ளிஷ் பண்ணுவீங்களா? அப்போ ஏன் இவ்வளோ கிரிட்டிசிசம்? அவங்களுடைய ஓன் கம்யூனிட்டிலேருந்து வந்த தலைவர் எல்லா பிரச்சனைகளுக்கும் போய் நிற்கிறாரு. வயசான காலமான பின்பும் கூட தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தார் அப்படின்னா போய் எல்லா பிரச்சனைகளும் எல்லா மக்கள்களையும் போய் சந்திக்கிறாரு. தன்னால் முடிஞ்ச அளவுக்கு பார்லிமெண்ட்டில் ஸ்பேஸ் கிடைக்கும் போதெல்லாம் வந்து என்னென்ன இதுக்கு சட்டங்கள் ஏற்க வேண்டும் அப்படிங்கிற குரலை எழுப்பி கொண்டே இருக்கிறார், கோரிக்கை வைத்து கொண்டே இருக்கிறார். அவங்க செய்யாத ஆர்ப்பாட்டம் போராட்டம் ஒன்று கூட எண்ணிலடங்காது. அப்படி இருக்கும்போது ஸ்டாலின் மரியா வந்து ஒரு நபரை கை நீட்டி உங்கள் இத்தனை கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னா, இன்றைக்கி அம்பேத்கர் உயிரோடு இருந்திருந்தால் இந்த பிஜேபியை கண்டிப்பாக அவர் வந்து ஆதரிச்சிருக்க மாட்டார். அப்போது அவரோட நெக்ஸ்ட் சாய்ஸாக வந்து இந்த இந்தியா கூட்டணியாக தான் இருந்திருக்கும். இந்த அம்பேத்கரையும் இவங்க இப்படி தான் பேசியிருப்பாங்க அப்படின்னு மூக்நாயக்கார புரிஞ்சுக்க முடியலையா? அம்பேத்கர் ஆரம்பித்த அந்த பத்திரிகையின் பேரில் தானே பத்திரிக்கை நடத்திட்டு இருக்கீங்க. இந்த சின்ன அப்சர்வேஷன் கூட உங்களால் பண்ண முடியலையா? அடுத்து சோனியா ஏடிஎம்கேயில் ஐடி விங்கில் இருந்த ஒரு நபர் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச காலம் வந்து என்டிகேயில் பயணிச்சுட்டு அப்புறம் இப்போ டிவிகேக்கு வந்திருக்காங்க. என்டிகேயில் இருக்கும்போது அந்த அம்மா ஈழத்தை சார்ந்தவர்கள் வெளிநாட்டு வாழ் மக்கள்கிட்ட வந்து காசு வாங்கி டிஎம்கேக்கு எதிராக பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. பணம் கொடுத்தவங்களே குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க. அதுக்குமே நிறைய ஸ்க்ரீன்ஷாட் இன்னும் சுற்றிட்டுருக்கு. அதை தாண்டி இவங்க தல அஜித் அப்புறம் இன்னும் பலர் வந்து பாடி ஷேமிங் பண்ணது, பெண்களை வந்து இவங்க அசிங்கமாக அவதூறாக பேசினது, இது மாதிரி நிறைய ஸ்க்ரீன்ஷாட் இன்பாக்ஸில் போயிட்டு பேசினது, அட்ரஸ் லீக் பண்ணதுன்னு இன்னும் இருக்குது. ஆனால் அதெல்லாம் குற்றச்சாட்டு அவதூறுன்னு கூட நம்ம வச்சுட்டு அதை அப்படியே ஒதுக்கி வச்சிரும். கடைசியாக இந்த அம்மா எதுக்கு அழுதுச்சு? டிஎம்கே ஐடிவிங்க வந்து அவதூறாக பேசுகிறாங்கன்னா அழுதுக்கு காரணமே பயணிக்கிற சொந்த டிவிகே கட்சிக்காரங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து அசிங்கமாக இந்த அம்மா வந்து ஏதோ மாற்று கருத்து வச்சிருச்சு ஏதோ ஒரு விஷயத்துக்கு.
அதுக்கு பேசினதுக்கு தான். ஆனால் அதுக்கப்புறமும் இந்த அம்மா அந்த கட்சியை விட்டுலாம் வெளியில் வரல, இன்னமும் அதில் தான் பயணிச்சிட்ருக்கு. இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் எவ்வளோ கேடு கட்டவங்க தெரியுமா? இப்போ கரண்ட்டாக இந்த விஜய் சங்கீதாவுடைய பிரச்சனை அப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வந்து சங்கீதா அவர்களோட வந்து கம்பேர் இது இணைச்சி பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப கேடு கட்டவனுங்க. வைஷ்ணவின் அப்படிங்கிற ஒரு தோழர் அவங்க வந்து டிவிகேல இருந்துட்டு டிஎம்கேக்கு வராங்க. அவங்கள எவ்வளோ அசிங்கமாக கேவலமாக மார்ஃபிங் பண்ணி போட்டவனுங்க தான் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸு. இவனுங்க கூட எல்லாம் இந்த அம்மா இருந்துட்டு இவங்க டிஎம்கே ஐடி விங்குன்னு குறை சொல்லுது. முதல்ல டிஎம்கே ஐடி விங்குன்னு இந்த அம்மா கண்டுச்சா? அந்த ஐடி விங்கில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு எல்லாரும், அதாவது எக்ஸ்னா என்னதில் ஒர்க் ஆகுது, இன்டர்நெட்டில் ஒர்க் ஆகுதா, இன்டர்நெட் ஐடியா, அதனால் டிஎம்கே ஐடி விங்குன்னு நினச்சிருச்சு போல். எக்ஸில் எழுதுகிறவன்லாம் டிஎம்கே ஆதரவாளராக இருந்தாலும் அவன் ஐடி விங்கு தான் நினச்சிருச்சு போல். கடந்த வருடம் ஒரு நபர் வந்து இறந்து போயிடுறாரு. அவர் வந்து கழக உறுப்பினரோ இல்லை டிஎம்கே ஐடி விங்லேயோ இல்லை, ஆனால் கழகத்துக்காக நிறைய வேலைகள் செய்தனால அவரோட மரண செய்தி முதலமைச்சர் அவர்களுடைய காது கெட்டுது. அதனால் சிஎம் ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த இரங்கல் செய்தியை பதிவிடுகிறார். அதை அப்படியே வந்து மீனா கந்தசுவாமி என்ன பண்ணுறாங்கன்னா கோட்வீட் பண்ணி, இந்த நபருக்கு வந்து நீங்கள் இரங்கல் செய்தியை வந்து செய்கிறீங்களா, இவர் எவ்வளோ கேடுகட்டவர் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் மீனா கந்தசுவாமிக்கு எதிராக டேக் பண்ணி அவர் இறப்பதற்கு 4 மாதங்களுக்கு முன்னாடி போட்ட ஒரு ட்வீட்டை வந்து டேக் பண்ணி போடுறாங்க. இப்போது முதலமைச்சருக்கு வந்து இது வேலை இல்லை, அவருக்கு ஒரு செய்தி எட்டும், இந்த நபர் வந்து இந்த கழகத்துக்காக உழைத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு செய்தி எட்டும் போது அவங்களுக்கு வந்து இரங்கல் செய்தி தான் கொடுக்க முடியுமே தவிர, அதுக்கு முன்னாடி அந்த நபர் என்னென்ன ட்வீட் போட்டாருன்னு முதலமைச்சரும் பார்க்க முடியாது, முதலமைச்சரோட அட்மினும் வந்து செக் பண்ண முடியாது. கொஞ்சமாவது இந்த நபர் மீனா கந்தசுவாமிக்கு புரிதல் அப்படின்னு ஒன்று இருந்திருந்தா, இறந்து போனதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த நபரை வந்து கொச்சைப்படுத்தணும்னு அவசியமும் இல்லை. என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, கடவுள் நின்று கொள்ளும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சரி, அந்த இறந்து போன நபர் என்ன ட்வீட் பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, அவர் வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் தான் சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, பிராத்தல் பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு துணை நிற்கும் மீனா கந்தசுவாமி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் எழுதுனதோட நோக்கம் வந்து இவங்களை குறிப்பிடணும் இல்லை, ஆனால் படித்து பார்க்கும்போது அப்படி அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது, நான் அதை மறுக்கலை. பட் அந்த நபர் இறந்துட்டார் அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து இப்போ முக ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய ட்வீட்டுக்கு மேலே போயிட்டு நீங்கள் இந்த ட்வீட் போடணும் அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு இறப்பை கொண்டாடும் மனநிலை அப்படிங்கிறது ஒரு கேடுகட்ட மனநிலை இல்லையா? இவ்வளோ கேடுகட்ட மனநிலையினால தான் அந்த கழகத்தில் அவருடன் சேர்ந்து பயணித்த நபர்களாக இருக்கட்டும், இல்லை மற்ற திமுக ஆதரவாளர்களாக இருக்கட்டும், ஆக்சுவலாக வந்து மீனா கந்தசுவாமியை டார்கெட் பண்ணி பேசவே ஆரம்பித்தாங்க. இப்போது நல்லா யோசிச்சு பார்த்தா ஒரு ஜென்ரல் பப்ளிக்கா மீனா கந்தசுவாமி செய்தது நியாயமா? அதுதான். யாராக இருந்தாலும் கோவம் வரும். அந்த கோவத்தின் வெளிப்பாடாக எல்லாருமே நல்லவங்களா இருப்பாங்களா? அந்த என்ன வார்த்தையை பயன்படுத்தணும், என்ன வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது என்பதெல்லாம் அவங்கவுங்க லிமிட், அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான். இப்போது ஷாலின் மரியாவே என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க? லவடா பாடே அப்படிங்கிறாங்க. அதோட அர்த்தம் என்ன? அந்த நபர் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, திமுக ஆதரவாளராக இருந்தவர், அவர் பயன்படுத்திய அதே வார்த்தைகளை தான் ஸ்டாலின் மரியா பயன்படுத்துகிறாரு, உங்களோட தோழி பயன்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு போய் வந்து நீங்கள் லைக் போட்டுட்டு வரீங்க, ஆனால் திமுக வந்து உங்களை அசிங்கமாக பேசுதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான பத்திரிகைகளில் போய் பேட்டி கொடுக்குறீங்க. மூக்நாயக் பத்திரிகை ஒரு தலித் சென்ட்ரிக் பத்திரிகை, அதானே? தலித்னா என்ன? ஒடுக்கப்பட்ட. அப்போது சமூகத்திலே மிகவும் ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருக்கிறது பெண்கள் தான். அதனால தான் நீங்கள் இந்த பெண்களுக்காக குரல் கொடுக்குறீங்க. அதனால தான் ஷாலின் மரியாக்காக பேசுனீங்க, அப்புறம் வந்து சோனியாக்காக பேசுனீங்க அப்படின்னா, இந்த 3வது நபரையும் நீங்கள் அதுக்காக தான் அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டே வாங்கி போட்டிருக்கீங்க நான் எடுத்துக்கிறேன். உள்ளே புகுந்து அவங்க என்ன சமூகம் அப்படிங்கிற ஆராய்ச்சிக்குள்ளெல்லாம் நான் போக விரும்பலை. மீனா கந்தசாமி, ஆனால் மீனா கந்தசாமியோடைய நீங்கள் ட்வீட்டையும் அவங்களோட புரிதலும் உங்களுக்கு தெரியுமா? அவங்க இது வரைக்கும் வந்து அதிகமாக கோட்வீட் ரீட்வீட் பண்ணது சவுக்கு சங்கரோட ட்வீட்ஸை தான். சவுக்கு சங்கர் என்ன பெண்களுக்கான போராளியா, தலித் போராளியா? அவன் ஒரு கஞ்சா குடிக்கி. அவன் பெண்களை எவ்வளோ அசிங்கமாக பேசியிருக்கான். ரீசெண்டாக கைதானதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கஞ்சா குடிக்கி கேஸில் கைதாகிருப்பான். அப்புறம் அவன் மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு அவனும் ஃபெலிக்ஸும் சேர்ந்து வார் ரூம் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க அவங்க ஸ்டுடியோக்குள்ளே. அதில் வந்து பெண்களை வந்து அவங்களுக்கு தெரியாமல் ரகசியமாக வந்து வீடியோ எடுத்து அதுக்கப்புறம் மிரட்டி திரும்ப பயன்படுத்துகிறாங்க. இது மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள். கள்ளக்குறிச்சியில் அந்த மாணவியோட மாண்பை சிதைக்கும் விதமாக இர்ரிலவெண்ட் டாப்பிக்கு. அவன் வந்து பெண்ணுடைய கொலைக்கு என்ன காரணம் தானே பேசியிருக்கணும். அதை தற்கொலைன்னு பேசினது, கழுத்து வரைக்கும் ஒரு ஓனருக்கு கடன் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசினதாக இருக்கட்டும், அந்த பெண்ணை வந்து ஒரு பையனை வந்து காதலிச்சா அந்த பையன் யார் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை வந்து போடுறான். அந்த பெண்ணோட முகத்தை வந்து மாஸ்க் பண்ணாமல் போடுறான்.
இதெல்லாம் வந்து போக்ஷோ இல்லையா? அதுக்கப்புறம் அந்த பெண்ணோடைய தாயாரையோடைய கேரக்டரை அசாசினேஷன் பண்ணுறோம். அப்புறம் ஓஏ பெண்கள் நீதித்துறையில் இருக்கிறவங்களுக்கு அந்த கேஸில் உள்ள போனானா அது என்ன சொன்னா, கரும்பு தின்ன கூலியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்கள் போகிறாங்க, எந்த வேலையும் செய்ய வேணாம், ஹாயாக இருக்கலாம், சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு இவங்க விருப்பப்பட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்களை அசிங்கப்படுத்துகிறான். அந்த பெண்களுக்காக நீங்கள் பேசுனீங்களா மூக்நாயக்? பேசியிருக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் பெண் போலீஸ் அதிகாரிகள் குறித்து இவன் வைத்த கருத்துக்களாக இருக்கட்டும், இது மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இருக்குது. அதுக்காக பல முறை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் தான். அப்புறம் இப்போ அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிற அவங்களுடைய துணைவியர், அவங்கள இவன் தூண்டி விட்டு அந்த அம்மா தன்னுடைய சொந்த பையனை அது கடத்திட்டு போய் தன்னோட கணவன்கிட்ட வந்து நீ காசு கொடுத்தாதான் பையனை விடுவிப்பேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு லம்சமாக காசை வேற கறந்துருக்கு. அந்த அம்மா பேரில் சவுக்கு சங்கரும் வந்து சொத்துக்கள் வாங்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணப்படுது. அது எவ்வளோ தூரத்துக்கு உண்மைன்னு விட்டுருங்க. ஆனால் அந்த பெண் வந்து தன் பையனை கடத்திட்டு போய் மிரட்டி காசு கேட்டாங்க அப்படிங்கிறது நிறைய இடங்களில் பதிவாயிருக்கு. இவ்வளோ குற்றச்சாட்டு இருக்கிற ஒரு நபரை இந்த மீனா கந்தசாமி வந்து தொடர்ந்து கோட்வீட்டும் ரீட்வீட்டும் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு நபராக இருக்காங்க, அவரை என்டார்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு நபராக இருக்காங்க. அதை விட ஹைலைட் என்ன தெரியுமா, அவங்க ஒரு சிங்கப்பூர் ஃப்ளைட்டில் போனாங்களாம் மீனா கந்தசாமி. அப்போ பக்கத்தில் ஒரு நபர் வந்து உட்காந்துருந்தாராம், ஐபேடில் வந்து சவுக்கு சங்கரோடைய பிளாக்ஸை படிச்சுட்டு இருந்தாராம். இல்லாமல் என்ன படிக்கிறீங்க, யாரை பற்றி அப்படின்னு கேட்டிருக்காங்க போல். அவன் சொல்லியிருக்கான், இவங்க தான் மேடம் சவுக்கு சங்கர், இவர் தான் தமிழ்நாட்டோடைய அரசியலை வந்து தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாரு, இவர் வந்து மீடியாவெலாம் எதிர்த்து அப்படி கேள்வி கேட்பார், ஆஹா ஓஹோன்னு அந்த பையன் வந்து புகழ்ந்தாராமா. அதை பார்த்தோன்னே சவுக்கு சங்கரோடைய ரீச்சு இம்மென்ஸ் ரீச் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருந்தாங்க, விசில் ப்ளோவர் அவர் அப்படின்னு. அதுதாங்க போன வருடத்தின் ஹைலைட்டான ட்வீட் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு தொடர்ந்து பாலியல் குற்றச்சாட்டுகளை செய்து கொண்டும் அதுக்கப்புறம் சமூக விரோத செயல்களை செய்து கொண்டும் அதற்காக தொடர்ந்து ஜெயிலுக்கு போயிட்டு இருக்கிற ஒரு நபரை என்டார்ஸ் பண்ணக்கூடிய நபராக தான் மீனா கந்தசாமியோடைய புரிதல் இருக்குது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது இந்த மாதிரி புரிதல் உள்ள நபர் என்ன மாதிரியான தாக்குதல்களை மாற்று கட்சியினர் மீது வச்சிருந்திருப்பாங்க, அதன் மூலமாக அவங்க என்ன மாதிரியான எதிர்வினைகளை சந்திச்சிருப்பாங்க அப்படின்னு பார்க்கணும். அது வந்து ஒரு பொதுப்படையாக மட்டுமே எடுத்துக்காம இவங்களும் என்ன பேசுகிறாங்க, அப்போ எதிர்வினை என்ன வந்திருக்கும், இல்லை மாற்று கட்சியினர் வந்து ரொம்ப அமைதியாகவும் நல்ல பிள்ளையாக தான் நடந்துக்கிட்டு இருக்காங்களா இந்த சமூகத்தில் அப்படின்னு யோசிச்சு தானே நீங்கள் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை வாங்கி போட்டிருந்துருக்கணும். இதெல்லாம் பார்க்கும்போது கொடுத்ததை அப்படியே வாங்கி இவ்வளோ பெரிய டைட்டில் டிஎம்கே ஐடி விங் வந்து ரேப் த்ரெட்னிங் கொடுக்குதா, அப்போல்லாம் நீங்கள் வைக்கிற டைட்டிலை பார்க்கும்போது எங்களுக்கு உங்கள் மேலேயே சந்தேகம் வருது. நீங்கள் பிஜேபியோட பி டீமாக செயல்படுறீங்களா இல்லை அப்படின்னா நீங்கள் தான் ப்ரூஃப் பண்ணணும். ஏன்னா இன்னொரு கருத்தையுமே நான் உங்கள் மேலே வைக்கிறேன். இப்போது இந்த ஆர்டிக்கல் எழுதின கீதா சுனில், அவங்களோட முழு பெயர் என்ன, கீதா சுனில் பிள்ளை. என்ன அவங்க படித்து வாங்கின பட்டமா? அவங்க ராஜஸ்தானில் பிறந்து வளர்ந்த நபராக இருக்காங்க. ஆனால் பிள்ளை அப்படிங்கிற சர்நேம் வந்து ராஜஸ்தான் பக்கம் இருக்கிற மாதிரி தெரியல. ஒன்று அவங்க தமிழ்நாட்டில் பிறந்தவங்களாக இருக்கலாம், இல்லை அவங்க கணவர் வந்து தமிழ்நாட்டை சார்ந்தவராக இருக்கலாம். அப்போ பிள்ளை அப்படிங்கிறது சாதி பேராக தான் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அது இல்லை, அது சாதி பேர் கிடையாது, அது ராஜஸ்தானில் உள்ள ஒரு சர்நேம் அப்படின்னா அதையும் நீங்கள் தான் விளக்கம் கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் தான் தலித் சென்ட்ரிக்கான பத்திரிகை என்றும் தலித்துக்காக நடக்கப்படுற கொடுமைகளை முதல்ல வெளியில் கொண்டு வந்து பொது வெளியில் வைக்கக்கூடிய பத்திரிகையாக இருக்கிறீங்க. அப்படிங்கிறனால இதை எல்லாமே நீங்கள் தான் விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வச்சுட்டு நீங்கள் பி டீம் இல்லை அப்படின்னு நம்பிக்கையில் தான் இத்தனை கேள்விகளும் உங்ககிட்ட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.